ஹாய் ஜூனியர்ஸ், இன்றைக்கி டெய்லி டோஸ் ஆஃப் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் டே 4 இருக்கோம். பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பாருங்கள். த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ மேக்னெட்டிக் போல்ஸ் இன் ஏரிஸ். ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் சாப்டரில் சார்ஜஸ் இருக்கும். இது தேர்ட் சாப்டர் வந்து மேக்னெட்டிக் போல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி ஃபோர்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 9 × 10⁻³ நியூட்டன். டூ போல்ஸ் ஆஃப் ஈக்குவல் ஸ்ட்ரென்த், அதாவது இப்படி ரெண்டு மேக்னெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நார்த்து சவுத்து இதில் ஆப்போசிட்டு. இப்போது இதனோட ஸ்ட்ரென்த்தும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் தான் இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கும் இது க்யூன்னு எடுப்போம், QMA QMBன்னு எடுப்போம். நான் வெறும் QM மட்டும் வச்சுக்கிறேன். அதனோட வேல்யூ வந்து ரெண்டு ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. QM சவுத்தோடதும் QM நார்த்தோடதும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ். நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் R வேல்யூ வந்து 10 சென்டிமீட்டர். அது மீட்டர் கன்வெர்ட் பண்ணோம்னா 10 × 10⁻² மீட்டர்னு வரும். அப்போது இங்கே 10⁻1 இருக்குது, இங்கே 10⁻² இருக்குது. அப்போ R = 10⁻−1ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, கால்குலேட் த போல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஈச் போல். இந்த Qவோட வேல்யூ தான் என்னென்னு கேட்குறாங்க. என்னோட ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே ஃபார்முலா தான் இந்த சாப்டரில் படிச்சிருக்கோம்ல, அதிலே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். ஃபோர்ஸ் = μ0/4π QM ஒரு போல், அப்புறம் QM இன்னொரு போல், ஃபஸ்ட் போலும் இன்னொன்று செகண்ட் போலோடது, அப்புறம் R². ஓகேங்களா? இதனோட வேல்யூ வந்து 10⁻⁻7. இதுதான் ரெண்டும் சேம்னு கொடுத்துட்டாங்களே, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். QM² வரும். கீழே R². ஆரோட வேல்யூ 10⁻−1 ஹோல் ஸ்கொயர். பின்னு வரும் 10⁻−2ன்னு வரும். இங்கே ஃபோர்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்களே அவங்களே, அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 9 × 10⁻³ நியூட்டன். 9 × 10⁻³ ஓகேங்களா? இப்போ இந்த 10⁻² மேலே போச்சுன்னா -3 × 10⁻²ன்னு வரும். இந்த 10⁻7 கீழே கொண்டு வந்தீங்கன்னா 10⁻7 = QM² அப்படின்னு வரும். இது சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம். இது சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா 9 இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 10⁻−5 வரும். இந்த 10⁻7 மேலே போச்சுன்னா 10⁻+7 வரும், = QM². இந்த M கீழே போடணும், QM². இப்போ இது ரெண்டையும் 10⁻2 இது சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா 10⁻2ன்னு வரும், = QM². இப்போது ஸ்கொயர் அந்தல எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரூட்டாக மாறும். QM = √9 × 10⁻10². இப்போ QMோட வேல்யூ என்ன? 9க்கு ரூட் எடுத்தால் 3 வரும், 10² ரூட் எடுத்தால் 10ன்னு வரும். இப்போது 30. இதனோட போல் ஸ்ட்ரென்த்தோட யூனிட் வந்து Nm/Tesla. அடுத்தது கெமிஸ்ட்ரி பாருங்கள், ரியாக்ஷன் கொஸ்டின். ஃபஸ்ட்டு இது இருக்குது, பென்சீன் ரிங்கில் ஒரு O, அதுக்கப்புறம் CH3 அட்டாச் ஆகிருக்கு. அது ப்ளஸ் HI கூட ட்ரீட் பண்ணுறாங்க. இன்னொரு பாருங்கள், இந்த H அப்பவுமே இந்த I அப்பவுமே ஸ்மால் குரூப் கூட ஆட் ஆகிரும். அதாவது இந்த நடுவில் இந்த ஈத்தர் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு இல்லையா, அதை விட்டுட்டு இந்த I வந்து அந்த குரூப்பில் அட்டாச் ஆகிருக்கிற சின்ன குரூப் கூட ஜாயின் ஆகிரும். I வந்து H வந்து பெரிய குரூப் கூட ஜாயின் ஆகிரும். அப்போ பாருங்கள் என்ன வரும்னு, இங்கே பாண்ட் பிரேக் ஆகும், ரெண்டு சைடும் பாண்ட் பிரேக் ஆகும். I வந்து சின்ன குரூப் கூட சேரும், H வந்து பெரிய குரூப் கூட சேரும். சரி, இங்கே பிரேக் ஆகாது. அப்போது இங்கே வந்து OHன்னு வரும், ப்ளஸ் CH3 கூட I ஜாயின் ஆகிறதுனால CH3I வரும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், அடுத்தது வந்து டைரக்ட் ரியாக்ஷன் தான், ஆட்டோ ஆக்சிடேஷன் ஆஃப் ஈத்தர்ஸில் இருக்கும். இந்த எல்லா ஹெச்சுமே Cl மாறிடும். எக்ஸஸ் ஆஃப் குளோரின் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட்டில் போட்டால் ஒன்றும் இல்லை, எல்லாமே Cl மாறிடும். செகண்ட் ரியாக்ஷன் CH3 இருக்கா, ஹெச்சுக்கு பதிலாக CCl3ன்னு வரும், அப்புறம் CCl2ன்னு வரும், நடுவில் இருக்கிற O, அப்புறம் CCl2, அப்புறம் CCl3. அவ்வளோதான், முடிஞ்சு. அப்புறம் இது அடுத்த இந்த ரியாக்ஷன் பாருங்கள், C2H5O C2H5. ஒரே நிமிஷம். இந்த C2H5O C2H5 எதுக்கு ஒரு ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க, CH3COCl கூட ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆன்ஹைட்ரஸ் ZnCl2. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுனா, இந்த Cl வந்து தனியாக போயிடும். இந்த CH3CO கூட பாருங்கள், CH3CO இந்த குரூப் இங்கே பாண்ட் பிரேக் ஆகி O C2H5 ஒரு எஸ்டர் குரூப் ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் இந்த பேலன்ஸ் இருக்கிறது பாருங்கள், C2H5
சிஎல் அப்படின்னு ஆட் ஆயிரும். சாரி, C2H5Cl எத்தில் குளோரைட் ஃபார்ம் ஆயிரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் பார்க்கலாம். இது ஒரு தியரிட்டிக்கல் சம் மாதிரி. அதுக்கு முன்னாடி ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் இரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்த்துக்கலாம். ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் P/Q ஃபார்மேட்டில் இருக்கும். அதாவது -5 ரேஷ்னல் நம்பர் தான். ஏன்னா பை 1 எழுதலாமா. 1/2 ரேஷ்னல் நம்பர் தான். 1 P/Q ஃபார்மில் இருக்கா. 0.75 ரேஷ்னல் நம்பர் தான். 75/100 எழுதலாமா. இப்போ இரேஷ்னல் நம்பர்னால் அன்சால்வபிள் ரூட்டுக்குள்ளே இருக்கணும், சால்வ் பண்ண முடியாத மாதிரி இருக்கணும். √2 வேல்யூ வந்து 1.414 தான். ஆனால் அப்படி கிடையாது. இது வந்து டெர்மினேட் ஆகாமல் ரொம்ப லாங்காக போகுதுல்ல, அது மாதிரி. ஆனால் இதுவே √25 அதெல்லாம் சொல்லக்கூடாது. √25 வேல்யூ டைரெக்டாக 5 அப்படின்னு சொல்லலாம். ஹோல் ரூட் நம்பர்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது அதில். ஓகேங்களா. இப்போ கொஸ்டினுக்கு போகலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இஃப் A and B are rational numbers and C is irrational number such that A plus BC is a rational number, then B must be. Bயோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போது இந்த இதில் A and B are rational numbers. இந்த ஏவும் இந்த பியும் ரேஷனல் நம்பர்ஸ். ஆமாம், அதாவது அன்சால்வபிள் ரூட்டுக்குள்ளே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சி வந்து இரேஷனல் நம்பர். ஆமாம், இந்த சி வந்து அன்சால்வபிள் நம்பர், அன்சால்வபிள் ரூட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இரேஷனல் நம்பர். இப்போது என்ன கேட்குறாங்கன்னா, இந்த A + BC இந்த என்டையர் டேர்மும் என்னவாமா ரேஷனல் நம்பராக மாறிடுதாமா. எப்போ அப்படின்னு பி வந்து எந்த வேல்யூவாக இருந்தால் இந்த மொத்த டேர்மும் ரேஷனல் நம்பராக மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த பிக்கு பாருங்கள், நீங்கள் எந்த வேல்யூ கொடுத்தாலும் இப்போது ஏக்கு சிம்பிளாக 1 கொடுத்துக்கலாம், அதே மாதிரி பிக்கு சிம்பிளாக 1 கொடுத்துக்கலாம். ப்ளஸ் இந்த இரேஷனல் நம்பர் ஏதோ ஒன்று சிம்பிளாக 2ன்னு வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, இது வந்து அன்சால்வபிள் ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது என்டையர் டேர்ம் பார்த்தீங்கன்னா. அப்போ இது வந்து இரேஷனலாக தான் இருக்குது. இப்போ இந்த ஒவ்வொன்றா போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். B1 போட்டோம், அடுத்தது வந்து -1 போடலாங்க. 1 ப்ளஸ் இந்த பிக்கு பதிலாக -1 √2. இப்போ என்னென்னு வருது, 1 - √2ன்னு வருது. இது அன்சால்வபிள் ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இது இரேஷனல் தான். நமக்கு என்ன வரணும், இப்போ A + BC வந்து ரேஷனலாக கிடைக்கணும். இப்போ அடுத்த ஆப்ஷன் போடுங்க. 1 + 0 × √2, இது 0 ஆயிரும். அப்போ வெறும் 1ன்னு வரும். 1 என்ன ரேஷனல் நம்பர் தானா. அப்போ இவங்க கேட்ட ஆன்சர் கிடச்சிச்சா. ஓகேவா. அப்போ அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணிடலாம். என்னென்ன வரும்னு பாருங்கள். அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணிடலாம். அதுவும் பாருங்கள். √2 1 ப்ளஸ் இந்த பிக் பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். √2 இங்கே வந்து நம்ம √2ங்கிறத அவங்க கொடுக்கல, நம்மளே ஏதோ ஜென்ரலாக ஒரு இரேஷனல் நம்பர் கொடுத்துருக்கோம். அதனால் நம்ம இரேஷனல் நம்பர்னே வச்சுக்கலாம். என்னென்னு வரும் 1. இது எந்த நம்பர், இப்போது சப்போஸ் இங்கே 3 இருந்துச்சுன்னா 1 + √6. அப்போ சால்வ் பண்ண முடியாத ரூட்டுக்குள்ளே தான் வருது. அப்போ என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், 0 தான் கரெக்ட் ஆன்சர். 0வாக இருக்கும்போது தான் இந்த ஹோல் டேர்ம் வந்து ஃபுல் ரேஷனல் நம்பராக கிடைக்குது. அப்போ இந்த 0 தான் ஆன்சர். பியோட வேல்யூ 0. அவ்வளோதான். தேங்க்யூ.